நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பெரும் பதற்றம் நண்பர்களே, உச்சகட்ட தாக்குதல் உள்ள புகுந்து தாக்கியிருக்காங்க. இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதே வேளையில இந்தியா கூட நாங்க போர் தொடுப்போம் அப்படின்னும் இவங்களே நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து கொக்கரிச்சிச்சு. அது சொல்லி 2 நாட்களே இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நம்ம இங்க வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல இன்னொரு பதற்றமான செய்தி தான் நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, அவசரமாக ராணுவம் வந்து வெளியேறி இருக்காங்க. இதனால உச்சக்கட்ட பதற்றத்துல அந்த நாடு இருக்கு. மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உலகம் முழுவதுமே ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இது போல பல சுவாரஸ்யமான பல லேட்டஸ்டான அப்டேட்டுகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramலயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே நீங்க வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே மோதல் வலுவடைந்துட்டு வருது. இந்த நிலையில தான் திடீரென இரவோடு இரவாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது போர் விமானங்கள் வழியாக குண்டு வீசி கொடூர தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு. இதில் அப்பாவி பொதுமக்கள் பலியாயிருக்காங்க. குறிப்பாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 17 பேர் வந்து பலியாயிருக்காங்க அப்படிங்கிறதாம் கொடுமையிலும் கொடுமை. இதனால 2 நாடுகளுக்கு இடையே இப்போ பதற்றம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகளாக இருக்காங்க. கடந்த 1 வருஷத்துக்கு மேலாகவே 2 நாடுகளுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டு வருது. ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரும் தெஹ்ரி தாலிபான் பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற அமைப்பினருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே தொடர்ந்து எல்லையில மோதல் நடந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரும் அமைப்பினர் பாகிஸ்தானுக்குள்ள குண்டுவெடிப்பு சம்பவம், தற்கொலைப்படை தாக்குதல்களை நடத்திட்டு வர்றாங்க. இதனால 2 நாடுகளுக்கு இடையே பதற்றம் வந்து அதிகரிச்சுட்டு வருது. இந்த நிலையில தான் இரவோடு இரவாக பாகிஸ்தான் திடீரென ஆப்கானிஸ்தான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்கு. அதன்படி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமான நங்ககார் மற்றும் பக்திகா மாகாணங்கள்ல இருக்கும் பகுதிகளில் பாகிஸ்தான் தன்னுடைய போர் விமானங்கள் மூலமாக குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுல பெண்கள், குழந்தைகள் உட்பட பலரும் வந்து உயிரிழந்திருக்காங்க. குறிப்பாக பெக்சுத் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 17 பேர் வந்து பலியாயிருக்காங்க. இதை வந்து ஆப்கானிஸ்தான் அரசுடைய செய்தி தொடர்பாளரான ஷபியுல்லா முஜாஹித் அவர்கள் உறுதி செஞ்சிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, நேற்று இரவு நங்ககார் மற்றும் பக்திகா மாகாணங்கள்ல இருக்கும் எங்க பொதுமக்கள் மீது குண்டு வீசி தாக்குனாங்க. இதுல பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் பலர் காயமடைஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் தளபதிகள் தங்கள் நாட்டின் பாதுகாப்பு பலவீனங்களை இது போன்ற குற்றங்கள் மூலமாக ஈடு செய்யறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதே போல இந்த தாக்குதலை பாகிஸ்தானுடைய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் அட்டாவுல்லா தாராரும் உறுதி செஞ்சிருக்கிறாரு. இது பத்தி அவர் எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்றாருன்னா, உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் தாலிபான் மற்றும் அதன் துணை அமைப்புக்கு சொந்தமான 7 பயங்கரவாத முகாம்கள் மற்றும் மறைவிடங்களை தேர்வு செஞ்சு பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தற்போது ரம்ஜான் மாதம் தொடங்கியுள்ள நிலையில பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்ல பஜௌர் மற்றும் பானோ ஆகிய இடங்கள்ல தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. சமீபத்துல இஸ்லாமாபாத் மசூதியில நடந்த தற்கொலைப்படை தாக்குதல்ல 30க்கும் அதிகமானோர் பலியானாங்க. அதுக்கப்புறமா பஜௌர் பகுதிகளில் நடந்த தாக்குதல்ல 11 வீரர்கள், ஒரு குழந்தை இறந்தாங்க. பானுவில் நடந்த தாக்குதல்ல 2 பாகிஸ்தான் வீரர்கள் பலியானாங்க. இந்த தாக்குதல்களை ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரும் பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட பயங்கரவாத அமைப்புகள் தான் காரணம் அப்படின்னு அந்த நாடு வந்து கருதுனாங்க. இதுக்கு பதிலடியாக தான் பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக பாகிஸ்தானுடைய ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாயிருக்கு. அதன்படி தெஹ்ரி தாலிபான் பாகிஸ்தான் மற்றும் இஸ்லாமிக் ஸ்டேட் துணை அமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல்களை இரவோடு இரவாக பாகிஸ்தான் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுது. இந்த தாக்குதல் சம்பவத்தால தற்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. எப்போது வேண்டுமானாலும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேல பதில் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னும், இதனால 2 நாடுகளுக்கு இடையே பதற்றம் வந்து உச்சம் தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம 2 நாடுகளுடைய எல்லைகளும் இப்போ வந்து மீண்டும் மூடப்பட்டிருக்கு. இதே வேளையில தான் 2 நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்தியா கூட மீண்டும் போர் தொடங்கப்படும், அப்போது ஆப்கானிஸ்தானையும் நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. அவர் சொல்லி ஓரிரு தினங்கள்லேயே இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் மேலும் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம்முடைய நாடு பாகிஸ்தானை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில துல்லியமாக தாக்குதல் நடத்தி பந்தாடினாங்க. இருந்தாலும் கூட இன்னும் பாகிஸ்தான் திருந்தல, தொடர்ந்து நம்மளை சீண்டிட்டு வருது. இந்த நிலையில தான் இந்தியா கூட மீண்டும் போர் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக பகீர் கிளப்பி இருக்கிறாரு பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப். இது தொடர்பாக என்ன சொல்றாருன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து எல்லை தாண்டி தாக்குதல் நடத்திட்டு வருது. ஆப்கானிஸ்தான் மேல வான்வெளி தாக்குதல்களை நடத்த பாகிஸ்தான் வந்து ஒருபோதும் தயங்காது. இதனால ஆப்கானிஸ்தான் வந்து கவனமாக இருக்கணும். இது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியா பயங்கரவாதத்தை மறைமுகமாக ஆதரிக்குது. ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரும் அமைப்புகளை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க.
பாகிஸ்தானை குறிவைப்பதில் இந்தியா, ஆப்கானிஸ்தான் அரசு மற்றும் ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் அமைப்புகள் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளுடன் நெருங்கிய உறவுகள் இருந்தபோதும் இந்தியா இதை தொடர்ந்து மறுத்துட்டு வர்றாங்க. இதனால தற்போதைய சூழல்ல இந்தியா கூட போர் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து செயல்படும் அமைப்புகள் பாகிஸ்தானை டார்கெட் செஞ்சு நடத்தும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் புலம்பிட்டு வருது. தற்போது அதையே பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு பின்னணியில ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அதாவது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அண்டை நாடுகள். இரண்டு நாடுகளுக்கு இடையே கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக மோதல் இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரும் தெக்ரி தாலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை பந்தாடிட்டு வர்றாங்க. மேலும் பாகிஸ்தானுக்குள்ள குண்டுவெடிப்பு, தற்கொலைப்படை தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. இதை பாகிஸ்தானால சமாளிக்க முடியல. தெக்ரி தாலிபான்களுடனான மோதல்ல பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்கிட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில நம்முடைய நாட்டுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கு. இதனால ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானை குறிவைத்து செயல்படும் அமைப்புகளை நம்முடைய நாடு இயக்கல. இதனை பலமுறை நம்முடைய நாடு உறுதியாக தெரிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் பாகிஸ்தானை தாக்கும் அமைப்புகளை இந்தியா தான் இயக்குவதாக மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் புலம்பிட்டு வர்றாங்க. அந்த வகையில தான் இப்போதும் பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதல் விவகாரத்துல தேவையில்லாம ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நம் நாடு மீது முன் வச்சிருக்கிறாரு. மேலும் போர் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் மிரட்டி இருக்கிறாரு. நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் போற விரும்ப மாட்டாங்க. அதே வேளையில பாகிஸ்தான் வாலாட்டினாங்கன்னா நிச்சயம் அந்த நாட்டை பந்தாடும் அப்படிங்கிறதுல துளியும் ஐயமில்லை. மேலும் பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம்னா தற்போது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கு. நாட்டுடைய பல இடங்கள்ல அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட சூழல்ல தான் ஆப்கானிஸ்தான் மட்டுமில்ல இந்தியா கூட மோதுனா அது பாகிஸ்தானுக்கு தான் பெரிய இழப்பாக மாறும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால ஒன்றும் இல்லைனாலும் ஓவர் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பாகிஸ்தானே இப்போ அல்லோலப்பட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்தியாவை மீண்டும் மீண்டும் சீண்டிட்டு வர்றாங்க. இதனால கடைசியில அசிங்கப்பட்டு நிக்க போறது என்னவோ பாகிஸ்தான் தான். இந்தியாவை சீண்டுனா எப்படி பதிலடி கொடுப்போம், என்ன மாதிரியான தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ட்ரையல் ஒன்றை இந்தியா காமிச்சிட்டாங்க பாகிஸ்தானுக்கு. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் இந்தியா கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா கண்டிப்பா இந்தியா சரியான பதிலடியை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதைத் தொடர்ந்து ஈரான், அமெரிக்கா இடையே இப்போ பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. தாக்குதலுக்கு இப்போ அவசரமாக மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்காவுடைய ராணுவம் வெளியேறியிருக்காங்க. அதை பற்றிய தகவலை நம்ம தெரிஞ்சுட்டு வரலாம். மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்க படைகள் தற்போது அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருவதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இதனால மத்திய கிழக்கு முழுவதும் கடும் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. ஈரான் விஷயத்துல அமெரிக்கா ரொம்பவும் சூடாக இருக்கு. நிலைமை இப்படி இருக்கையில கத்தார்ல இருக்கும் அமெரிக்காவுடைய அல் உதைத் விமானப்படை தளத்திலிருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு பென்டகன் தரப்பு தகவலை சொல்லியிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல அமெரிக்க கடற்படையுடைய 5வது கடற்படை பிரிவு பக்ரைன்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இங்கிருந்தும் கடற்படை வீரர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த 2 இடங்கள்ல இருந்து மட்டும் வீரர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. மற்றபடி ஈராக், சிரியா, குவைத், சவுதி அரேபியா, ஜோர்டான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரகத்தில் இருக்கும் அமெரிக்க ராணுவ வீரர்கள் அதே இடங்கள்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க. ஈரான் மேல அமெரிக்கா எந்த நேரத்திலையும் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலுக்கு மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க ராணுவத்தின் தளங்கள் மேல ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும். இது குறித்த ஐநாவுடைய ஈரான் தூதர் வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். எங்கள் நாட்டின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க தளம் நிச்சயமாக தாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் இந்த தாக்குதலிருந்து தப்பிக்கவே மத்திய கிழக்குடைய முக்கிய படைதளத்திலிருந்து ஆட்களை அமெரிக்கா பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லுது அப்படின்னு சொல்லப்படுது. ராணுவ வீரர்களை வெளியேற்றியது மட்டுமில்லாம மத்திய கிழக்குல அமெரிக்காவுடைய வான்வெளி தாக்குதல் விமானங்கள் மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மத்திய கிழக்குல அமெரிக்காவுக்கு இருக்கும் ராணுவ தளங்கள்ல மிகப்பெரியது அல் உதைத் விமானப்படை தளம் தான். இங்கு நூற்றுக்கணக்கான அமெரிக்க போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அதே போல 2வது பெரிய ராணுவ தளம் பக்ரைன்ல இருக்கும் அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை பிரிவுதான். 2 இடத்திலிருந்தும் ராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பது சர்வதேச அளவுல பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னதாக மத்திய கிழக்கு நாடுகள் ஈரானை தாக்க எங்கள் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவுக்கு சொல்லிட்டாங்க. அதனால மத்திய கிழக்கில் இருக்கும் ராணுவ தளங்கள்ல இருந்து விமானங்களை ஏவி ஈரானை தாக்க முடியாது. அதனாலதான் அமெரிக்க கடற்படை இந்த விஷயத்துல களமிறக்கப்பட்டிருக்கு. தற்போது ஈரான் பக்கத்துல அமெரிக்காவுடைய மிகவும் சக்தி வாய்ந்த போர்க்கப்பலான USS ஜெரால்ட் போர்ட் மற்றும் USS ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த கப்பல்களை அணுகுண்டு போட்டு மட்டும்தான் அழிக்க முடியும். அதே போல இந்த கப்பலிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் சர்வதேச வான் எல்லையை பயன்படுத்தி ஈரானை தாக்கும். இந்த தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த போர் விமானங்கள்ல ஒண்ணுதான் சீனாவுடைய J-20.
இந்த விமானம் தற்போது ஈரான்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த செய்தி அமெரிக்காவை அதிர்ச்சியடை செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தற்போது உலக அளவுல 2 விமானங்கள் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவை அப்படின்னு சொல்றாங்க. F-22 ராப்டர் மற்றும் F-35 லைட்னிங் 2 இந்த இரண்டும் அமெரிக்காவுடைய விமானப்படையை சேர்ந்தது. இந்த விமானங்களுக்கு சவால் விடும் ஒரே விமானம் எது அப்படின்னா அது சீனாவுடைய J-20 தான். அந்த அளவுக்கு பார்த்து J-20 செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஈரானுக்கு தற்போது கொடுக்கப்பட்டது J-20 விமானத்துடைய மாதிரி தான். இது வந்து பறக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது இந்த விமானங்களை சீனா அவ்வளவு சீக்கிரத்துல ஈரானுக்கு கொடுக்காது. ஏன் அப்படின்னா உள்நாட்டு தேவைக்காகவே இந்த வகை விமானங்கள் முழுக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் தற்போது விமானத்துடைய மாதிரி கொடுக்கப்பட்டிருப்பது ஈரானுடன் சீனா பக்கபலமாக நிற்கும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதாகவே இருக்கு. ஏற்கனவே ஈரானுக்கு வந்து ட்ரோன்கள், ஏவுகணை தொழில்நுட்பம், ரேடார்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீனா கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் HQ-9B நீண்ட தூர மேற்பரப்பில் இருந்து வான் நோக்கி பாயும் ஏவுகணை அமைப்பு மற்றும் YLC-8B ரேடார்களை ஈரானுக்கு வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சோனிக் திறன் கொண்ட நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளான டோங்பெங் இவற்றையும் சீனா வந்து கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே தற்போது ஈரானுக்கு தேவையானது போர் விமானங்கள் கிடையாது, நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளும் மிகவும் மேம்பட்ட ரேடார் அமைப்புகளும் தான். அதையும் வந்து சீனா கொடுத்திருக்காங்க. சீனா கொடுத்த மீட்டர் வேவ் ரேடார்கள் அமெரிக்காவுடைய F-35 விமானங்களை கூட கண்டறியும் திறன் கொண்டவை. அதனால இந்த விஷயங்கள் சர்வதேச அளவில் விவாதங்களை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.